அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர்ஸ் ஃபியூச்சரில் உங்களை அன்புடன் அழைக்கிறது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் புதுசாக அரசு பணியில் சேரக்கூடிய அரசு ஊழியருக்கு எப்பொழுதும் போல் அவருக்கு சிபிஎஸ் நம்பர் கிரியேட் பண்ணணும். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸில் எம்ப்ளாயீஸ் ஐடி புதுசாக கிரியேட் பண்ணணும். அப்போ தான் அவருக்கு நம்ம ஊதியம் வாங்கி கொடுக்க முடியும். இப்போ வந்திருக்கிற புது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்ஸுக்கு தனியாக நீங்கள் நம்பர் க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் எம்ப்ளாயி ஐடி க்ரியேட் பண்ணும்பொழுதே சிபிஎஸ்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா போதும். அதாவது சிபிஎஸ் எந்த மாதிரியான டைப்பு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே வந்து சிபிஎஸ் நம்பரும் க்ரியேட் ஆகிடுது. இப்போ வாங்க சிபிஎஸ் நம்பரையும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடியையும் ஒன்றாவே எப்படி கிரியேட் செய்யுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் சில டீட்டெயில்ஸ் நம்ம கையில் இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம போய்ட்டு ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு படிவமும் நான் தயாரிச்சிருக்கிறேன். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயி ஐடி கிரியேஷனுக்கான பணிகளை நீங்கள் மேற்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்ஷியேட்டிவ்ல லாகினில் ஹெச்ஆர் போகிறோம். ஹெச்ஆர் போயிட்டு எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ஸ் கிளிக் பண்ணுறோம். எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ஸில் கிரியேட் நியூ எம்ப்ளாயி அப்படின்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணுறோம். அதில் ஹையர் டைப் நியூ எம்ப்ளாயின்றதுனால எம்ப்ளாயி தான் செலக்ட் பண்ணணும். ரீஎம்ப்ளாய்மெண்ட் பீரியடாக இருந்தால் ரீஹையர் செலக்ட் பண்ணலாம். இப்போ புது எம்ப்ளாயி இருந்தாலும் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுக்குறோம். கோ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வரக்கூடியதில் நேம் வித் இனிஷியல், அந்த எம்ப்ளாயோட ஃபுல் நேம் அதோடு சேர்ந்து அவருடைய இனிஷியலையும் இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணுறோம். அடுத்தது ஃபாதர்ஸ் நேம் வித் இனிஷியல், அவங்களுடைய எம்ப்ளாயோட அப்பா பேர் அவருடைய இனிஷியல் பண்ணுறோம். பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்து செலக்ட் பண்ணுறோம். கேலண்டர் மூலம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ இருக்கு இல்லையா, கண்டினியூ கிளிக் பண்ணுறோம். அப்புறம் கிரியேட் கிளிக் பண்ணும்பொழுது நாம் ஏற்கனவே கொடுத்த அந்த தகவலோடு சேர்ந்து இன்னும் ஃபில் பண்ண வேண்டிய நிறைய தகவல் வருது. அதில் சல்யூட்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவங்க மிஸ்ஸா டாக்டரா என்ன அந்த பேருக்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோமோ அதை செலக்ட் பண்ணணும். இவங்க மேரிட்ன்றதால மிஸ்ஸஸ் செலக்ட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ஜாயினிங் டேட், எந்த டேட்டில் அவங்க ஜாயின் பண்ணாங்களோ அந்த டேட்டை கேலண்டர் மூலமாக செலக்ட் பண்ணுறோம். அதன் பிறகு ஆஃப்டர்நூன் ஃபோர்நூன் இதில் எது அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு செலக்ட் பண்ணிடுறோம். அடுத்து ஜெண்டர் ஃபீமேல்ன்றதால ஃபீமேல் செலக்ட் பண்ணிடுறோம். அவங்களுடைய இமெயில் ஐடி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதில் இருக்குது, ஏஜ் வந்துடுது. மேரீடு ஸ்டேட்டஸ் பார்த்து மேரீடு தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் வந்து எஸ் தான் கொடுக்குறோம். ஏன்னா மெடிக்கல் அலவன்ஸ் கிளைம் பண்ண போகிறதுனால எஸ்ஸு. அப்புறம் ரைட் சைடில் ஆதார் நம்பர், இந்த ஆதார் ரெஃபரன்ஸ் நம்பர் தர வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர், பேன் அப்ளைடானா பேன் இப்போ புதுசாக அப்ளை பண்ணியிருந்தால் நம்ம கொடுக்குறோம். அப்ளை பண்ணி நம்பர் வந்துடுறதுனால நோ கொடுத்துட்றோம். அப்ளைடு இல்லை, நோ. பேன் ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லை, அது தேவையில்லை. பிளட் குரூப் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ஹெச்ஐஎஸ் நம்பர் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண முடியாது, அதனால் அதுவும் நீங்கள் விட்டுடலாம். இங்கே பாருங்கள் எம்ப்ளாயி டைப் கேட்டகரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் நமக்கு அந்த எம்ப்ளாயி டைப்பில் செலக்ட் பண்ணணும். அதன் பிறகு இதுதான் ரொம்ப முக்கியமானது, சிபிஎஸ்
நம்பர் வந்து கிரியேட் பண்ணுறது இதுதான். சிபிஎஸ் டைப் இதை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். சிபிஎஸ் ரெகுலர் அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்பர் தர வேண்டியதில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கம்ப்ளீட் பண்ணும்போது ஜென்ரேட் ஆகி வந்துடும். இதை முடிச்சுட்டு இதில் பாருங்கள், இதில் வந்து ஃபோட்டோ அது அக்செப்ட் ஆகலை, அதனால் விட்டுடுவோம் அதை. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். அடுத்து என்னென்ன நம்ம டீட்டெயில் ஃபில் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது அடிஷ்னல் டீட்டெயிலில் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை எந்த டிஸ்ட்ரிக்ட்னு போட்டால் போதும், ஸ்டேட் அதுவே டிஃபால்ட்டாக வந்துடும். மதர் டங் தமிழ் தான். லாங்குவேஜ் நோன் அப்படின்றது என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு, அப்படின்னு நம்ம தமிழ் இங்கிலீஷ் டைப் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ப்ரொஃபஷியன்சி அப்படின்றதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் அந்த லாங்குவேஜ் பேச மட்டும் தெரியுமா, அல்லது பேசவும் இது படிக்கவும் எழுதவும் தெரியுமா, இல்லை பேசுகிறதுக்கு படிக்கிறது எழுதுறது தெரியுமா. ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக் இது வருமான 3மே வரும். அதனால் நான் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன்னா ரீட் ரைட் ஸ்பீக் அந்த 3ம் இருக்கிற அந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடக்வாட் நாலேஜ் இன் தமிழ் வந்து அவருக்கு சரளமாக பயன்படுத்த முடியுமா, எஸ் தான் அது. அப்புறம் நேஷ்னாலிட்டி எல்லாமே குயிக் செலக்ட் மூலமாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தியன். மேலே இருக்க பாருங்கள், இந்தியன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு ரிலிஜியன் ஹிந்து. அதன் பிறகு எம்ப்ளாய் கம்யூனிட்டி அதுவும் குயிக் செலக்ட் பண்ணுமா, எஸ்சி அப்படின்றத செலக்ட் பண்ண கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிடுறோம். அப்புறம் கேஸ்ட் நேம் ஆதி திராவிடர் அப்படின்றத டைப் பண்ணிக்கிறோம். ஸ்பெஷல் கேட்டகரி அதுக்கு அடுத்தது அதை கிளிக் பண்ணி பார்த்தா அதில் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இவங்க அப்பாயின்மெண்ட் ஆன ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி உள்ளவங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா விடோ, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது இது எக்ஸ் மென்னு, இது எந்த கேட்டகரியிலையும் அவங்க வரல. அதனால் இதை நான் எதையும் செலக்ட் பண்ண போகிறதில்ல. கேன்சல் கொடுத்துட்டு அடுத்தது போயிடலாம். ஹைட்டு வெயிட் தெரிஞ்சால் போடுங்க, தெரியலாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இது நம்ம குறிப்பிடணும். ஏன்னா அப்பாயின்மெண்ட் ஆகும்போது வாங்கின்னு வந்து அந்த எம்ப்ளாய் வாங்கின்னு வந்திருப்பார், அதை எஸ்ன்னு செலக்ட் பண்ணிடுறோம். டைப் ஆஃப் டிசபிலிட்டி இதெல்லாம் டிசபிலிட்டியாக இருந்தால் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறதுனால அதை அப்படி எல்லாத்தையுமே அப்படி விட்டுடலாம். அதோட அதுக்கு அடுத்தது ரைட் சைடில் வந்தோம்னா மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அவர் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்தார், அதனால் டிஎன்பிஎஸ்சியை செலக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பணியில் இருந்தவங்க யார் இறந்து போனதா அது மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆகிறவங்களாக இருந்தால் நம்ம அது குறிப்பிடணும். அந்த மாதிரி இல்லை இவங்க, அதனால் அதையும் நான் விட்டுடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்பர். இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 2 கேட்டுருக்காங்க பாருங்கள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்பர் 1, அப்பாயின்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர். இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையர் அஃபீஷியலாக இருக்கிறவங்க கொடுத்தது நம்ம அதில் என்டர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இந்த எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், அவருடைய ஆர்டர் நம்பரையும் டேட்டையும் மேலே உள்ள 2 கட்டத்தில் நிரப்பிடுவோம். அதுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஹையர் ஆஃபீஸர் சிஇஓ அவருடைய நம்பரையும் டேட்டையும் அதுக்கு அடுத்து 2 கட்டத்தில் ஃபில் பண்ணிவிட்டு அவ்வளோதான்.
வேறு விடுபட்டுருக்கா பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில். அதில் இந்த டோர் நம்பர் அவசியம் ஃபில் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து ப்ளூ ஸ்டார் இருக்குது, அதனால் அதை விடுபடாமல் அதை ஃபில் பண்ணணும். அதன் பிறகு பில்டிங் அல்லது அப்பார்ட்மெண்ட் நேம் இருந்தால் எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதை ரோடு ஆர் ஸ்ட்ரீட் நேம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிடலாம். வில்லேஜ் ஆர் டவுன் ஆர் சிட்டி, அவருடைய வில்லேஜ் அந்த வில்லேஜ், டவுன் அந்த டவுன், சிட்டி அந்த சிட்டி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து அவர் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத அடுத்த பாக்ஸில் போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் ஸ்டேட் தானாகவே அது வந்துடுது. பின்கோடு உட்பட அதுலேயே அது டிஃபால்ட்டாக வந்துடுது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் டைப்பு, அதை மொபைலா லேண்ட்லைனாக என்னன்னு செலக்ட் பண்ணிட்டு நம்பரை கொடுத்துட்றோம். அடிஷ்னலாக இன்னொரு நம்பரும் நம்ம கொடுக்கறது நல்லது. இருந்ததுன்னா கொடுத்துலாம், இல்லைனா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் 2 நம்பர் இருக்குது, 2 நம்பர் கொடுத்துட்றோம். கொடுத்தது அதுக்கப்புறம் ஆட் குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவர் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஆனால் ஒரு எரர் வருது பாருங்கள். ப்ளீஸ் செலக்ட் அட்லீஸ்ட் 1 அட்ரஸ் ஆஸ் ப்ரைமரி அட்ரஸ். அதாவது நம்ம 2 அட்ரஸ் இருந்தால் கீழே இன்னொரு ரோ ஆட் பண்ணி அதை அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிடலாம். இது ஒரே அட்ரஸ்ன்றதுனால இதுவே ப்ரைமரி அட்ரஸாக நான் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஏன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து பண்ணுறதுனால. கேட்டகரி ஆஸ் பர் சர்வீஸ் ரூல், இந்த போஸ்ட்டை பார்த்து நம்ம ஆஃபீஸில் என்ன கேட்டகரி இருக்கோ அதுதான் அதில் டிஸ்பிளே ஆகும். என்னென்ன கேட்டகரி இருக்கோ நமக்கு எது அந்த போஸ்ட்டுக்கான கேட்டகரி. இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட்னு இருக்குது. சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கான கேட்டகரி குரூப் 4ன்னு இருக்கும், இல்லை கிளாஸ் 4ன்னு இருக்கும். நம்ம எந்த கேட்டகரி அதுக்கு அப்ளிகபிளாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. இப்போ இங்கே ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். போஸ்ட் நேம் இதுவும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வேக்கண்ட் இருக்கோ அந்த போஸ்டெல்லாம் டிஸ்பிளே ஆகும். நமக்கு என்ன போஸ்ட் வேணுமோ அதை குயிக் செலக்ட் மூலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு போஸ்ட் தான் வேக்கண்ட்டு, அதனால் இதை நான் ஜூனியர் அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பே பேண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணோடனே பே பேண்ட் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அங்கேயே வந்துடும். அது பார்த்தீங்களா, பே லெவல் 8ன்னு வந்துடுது. அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா போஸ்ட் டைப்பு, ஹெட் ஆஃப் அக்கௌண்ட் எல்லாமே அதில் வந்துடுங்க. ஜிஓ, அந்த போஸ்ட்டுக்கான ஜிஓ எல்லாமே அதில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியது பேங்க் டீட்டெயில்ஸ். இந்த நேம் ஆஸ் பர் பேங்க் பாஸ்புக், அதாவது என்னென்னா அந்த பேங்க் பாஸ்புக்கில் இன்ஷியல் முன்னையோ அல்லது பின்னையோ இருக்கும், அது எப்படி இருக்கோ அது மாதிரியே நீங்கள் இதில் டைப் பண்ணிவிடுங்க. நம்ம மேலே இருக்க என்ட்ரி பண்ண நேமுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். பேங்க் பாஸ்புக்கில் என்ன எப்படி இருக்கும் நேம் அது மாதிரி டைப் பண்ணிவிடுங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர், பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு. இதை கொடுத்தோடனே கீழே பேங்க் நேம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்பிளே ஆகுது. அதன் பிறகு நம்ம ஆஃபீஸில் அவங்க ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணுறது இது முக்கியமான எவிடன்ஸ். இது ரெசிடென்ஸ் டைப்பு, இதில் ஒரு 3 டைப் இருக்கும். குவார்ட்டர்ஸில் இருக்கிறாரா, இல்லை நிறைய இருக்குது. நமக்கு வந்து குவார்ட்டர்ஸ் கிடையாது. யாரெல்லாம் வந்து சொந்த வீட்டில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடோ இல்லை வாடகை வீடோ, ஆக்குபையிங் ஓன் ஆர் ப்ரைவேட் ரெண்டட் ஹவுஸ், இதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். மீதி 2 நம்ம ஃபில் பண்ணிடலாம். அது குவார்ட்டர்ஸில் செலக்ட் பண்ணியிருந்தால் கீழே இருக்கிற 2 அதில் என்ட்ரி போடணும், தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு முறை பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால்
அப்லோட் பண்ண வேண்டியது என்னென்ன டாக்குமெண்ட்டு, ஏறக்குறைய அதில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே நம்ம அதில் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அது எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்டை நான் செலக்ட் பண்ண கேட்டகரி என்னன்னு சொன்னால், அவங்களுடைய ஆதார் கார்டுக்கான எவிடன்ஸு. அது மேலே ஆதார் கேட்டகரியில் ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் போய்ட்டு நம்ம எங்கே வச்சுருக்கோம் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்குறோம் ரிலேட்டடாக. டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்கும்போது என்ன கேட்குதுங்க, வேலிட் அப்ரூவர் செலக்ட் பண்ணலைன்னு வருது. அப்ரூவர் செலக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அப்லோடு கொடுக்கணும். இந்த அப்ரூவ் குரூப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நேம் வருதான்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் அப்லோட் கொடுங்க. இப்போ முதல் கேட்டகரியில் நாம் ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஆதார் கார்டுக்கான ஃபைல். அடுத்த கேட்டகரி பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக் இருக்குது. மேலே அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் சிஓவோட அப்பாயின்மெண்ட்டு அந்த இது ப்ரொசீடிங் நம்பரை நான் இந்த கேட்டகரிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். டைட்டில் நாம் ஒரு ஏதோ ஒரு நேம் சிஓ ப்ரொசீடிங் அதே கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் அதே டைட்டிலில் இருக்கிற நேம் கூட ஒன்று ரெண்டு வேர்டை நம்ம வந்து ஆட் பண்ணால் போதுமானது. சிஓ ப்ரொசீடிங் ஃபார் போட்டு அந்த எம்ப்ளாயோட நேம் கூட நம்ம இல்லை ஜாயினிங் போஸ்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அப்லோட் கொடுக்குறேன். 2 டாக்குமெண்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்த கேட்டகரி பார்க்குறோம். என்ன கேட்டகரின்னு பார்க்குறோம். ஆதார் கொடுத்தாச்சு, சிஓ ப்ரொசீடிங் கொடுத்தாச்சு. அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸு. அது இந்த பேங்க் பாஸ்புக்கு ஃபஸ்ட்டு பேஜை நான் அப்லோட் பண்ணிவிட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அப்லோடு கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அதையும் நான் அடுத்த டாக்குமெண்ட்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். டைட்டில் ரிலேட்டடாக அதை டைப் பண்ணிக்கிறோம். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கூட போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் அந்த எம்ப்ளாயி பேர் கூட நம்ம போட்டுக்கலாம். கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறோம். இது வரைக்கும் போதும்னு நினச்சிட்டு சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். இந்த அப்ரூவ் குரூப் லிஸ்ட்டு கீழே இருக்குதான்னு செக் பண்ணிங்க ஒரு தடவை. ஏன்னா அப்ரூவ் குரூப் லிஸ்ட்டு இல்லாமல் நம்ம கொடுத்தோம்னா அது அடுத்த லெவலுக்கு போகாது. இப்போ சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் ஆகலை, என்னன்னு மேலே பார்ப்போம். பார்த்தீங்களா, இன்னமும் வந்து ஒரு 3 டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஹெச்ஓடி கவர்மெண்ட் ஆர்டர், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது 3ம் அப்லோட் பண்ண சொல்லுது டாக்குமெண்ட்டை. அப்போ அதை 3 நம்ம பண்ணிவிடுவோம். அப்போ எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும் அப்படின்றது இதுலேருந்து புரியுது நமக்கு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணுறோம். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துட்றோம். அப்லோடு கொடுக்குறோம். இப்போ 3 எரர் கார்டில் 1 அப்லோட் பண்ணிட்டோம். மீதி இருக்கக்கூடிய 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டகரி செலக்ட் பண்ணுவோம். அதில் ஹெச்ஓடி அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் அதாவது ஜாயிண்ட் டைரக்டருடைய அந்த ஆர்டர் காப்பி சொன்னோம் இல்லைங்களா, அதை நம்ம இந்த இடத்துல சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துருவோம். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிவிட்டு அப்லோடு.
லாஸ்ட்டாக நம்ம கேட்டகரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எரர் வந்ததில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அது கேட்டகரியில் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள், அது செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் கேட்டகரி அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதையும் நம்ம அப்லோட் கொடுத்துறோம். ஆக அந்த 3 டாக்குமெண்ட்டையும் சேர்த்து இப்போ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சப்மிட் கொடுப்போம். இந்த முறை எடுத்துக்குன்னு நினைக்கிறேன். சப்மிட் கிளிக் பண்ணுறோம். எடுத்துக்கிச்சிங்க. இது எஸ் கொடுத்துட்றோம். D1 சப்மிட் போது எஸ் தான் கொடுக்கணும் இல்லையா? எஸ் கொடுத்துட்ட பிறகு இது அடுத்த லெவலில் பெண்டிங் காட்டுது. வெரிஃபையர் லாகினில் போகிறோம். வெரிஃபையருடைய HR அதில் இருக்கிற ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். நியூ ஹையர் டிரான்சாக்ஷன் இஸ் பெண்டிங் ஃபார் யூ வெரிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுக்குறோம். அடுத்து இது அப்ரூவல் லெவலில் போயிருக்கோம். அப்ரூவல் லாகினில் போயிட்டு அதே மாதிரி ஹெச்ஆரில் ஹோம் பேஜில் பார்க்குறோம். அப்ரூவருடைய ஹோம் பேஜ்லேயும் அந்த மெசேஜ் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ரூவ் மட்டும் கொடுத்தா போதுமானது. அவ்வளோதாங்க. இது ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுது. இப்போ நம்ம அந்த எம்ப்ளாய்க்கு ஐடி எங்கே க்ரியேட் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இனிஷியேட்டருடைய லாகினில் தான் போய் செக் பண்ணி பார்க்கணும். இனிஷியேட்டர் லாகினில் இ சர்வீஸுக்குள்ளே ஃபினான்ஸில் இருக்கிற பேரோலில் தான் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ எந்த பில் குரூப்லேயும் அவர் இருக்க மாட்டார். அதனால் பேரோல் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸில் பில் குரூப் எதையும் செலக்ட் பண்ணாமல் எம்டியாக வச்சு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுக்கும்போது பில் குரூப்பில் மேப்பிங் ஆனவங்கெல்லாம் மேலே இருப்பாங்க. இவர் மட்டும் கீழே மேப்பிங் இல்லாமல் தனியாக இருப்பார். இதற்காக பாருங்கள், இந்த எம்ப்ளாயி தான் பில் குரூப்பில் மேப்பிங் ஆகாமல் ஐடி கிரியேட் ஆகிடுதானா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு நம்ம ஒர்க்கு. இப்போ இவங்கள ஏதோ ஒரு பில் குரூப்பில் நம்ம மேப்பிங் பண்ணால் தான் அவருக்கான சேலரி வாங்கி தர முடியும். இப்போ இங்கேயே நம்ம அதை மேப்பிங் பண்ணிடலாம். அவர் பேருக்கு நேராக இருக்கிற அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆட் அப்டேட் பில் குரூப், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த பில் குரூப்பில் அவர் ஆட் பண்ண போகிறீங்க, டெம்ப் எஸ்டாப் அந்த இருக்கு இல்லைங்களா, KH102ன்னு அதில் நான் ஆட் பண்ண போகிறவங்கள அந்த பில் குரூப்பில். எஃபெக்டிவ் டேட் வந்து எப்போ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அந்த மாதம் 1ஆம் தேதியே கொடுங்க. 1ஆம் தேதி பிறகு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகியிருந்தாலும் கூட மந்த்து 1ஆம் தேதியே கொடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒரு ரெக்வஸ்ட் ஐடி வந்திருக்கு, ஓகே கொடுத்துட்டு இந்த ஐடியை மானிட்டர் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கம்ப்ளீட் ஆகிடுதா இல்லை பெண்டிங்கில் இருக்கான்னு பார்ப்போம். பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் மூலமாக அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் ஆகிடுதுங்க. இதுக்கு நம்ம வியூ அவுட்புட்லாம் பார்க்க வேண்டியதில்லை, கம்ப்ளீட் ஆனால் மட்டும் போதுமானது. இப்போ நேராக இதே இன்ஸ்டேட்டருடைய ஹோம் பேஜில் போய் திரும்பவும் செக் பண்ணி பார்ப்போம், பில் குரூப் மேப்பிங் ஆகியிருக்கா அவருக்கு நம்ம கொடுத்தது. அப்போ அதை எப்படி செக் பண்ணுறது, அதே பேரோலில் ஹோமில் போயிடுங்கண்ணா, திரும்ப ஃபினான்ஸுக்கு வாங்க. ஃபினான்ஸ் வந்துட்டு பேரோலில் ப்ராசஸில் இப்போ நீங்கள் அந்த பில் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கொடுங்க. எந்த பில் குரூப்பில் அவர் ஆட் பண்ணிங்களோ அந்த பில் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் இப்போ இந்த பில் குரூப்பு நேமோட மேப்பிங் ஆகிருப்பார். இதை பாருங்கள் வந்துட்டு இல்லைங்களா, ரைட். அப்போ ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்து சிபிஎஸ் நம்பர் அவருக்கு க்ரியேட் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம அவருக்கு சேலரி வாங்கி கொடுக்க முடியும். அது எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இதே இனிஷியேட்டருடைய ஐடியிலேயே ஹெச்ஆரில் போயிட்டு எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ஸ் போங்க. எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ஸில் இப்போ நம்ம ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரியேட் நியூ எம்ப்ளாயி கொடுத்தோம். இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். அப்போ அவருடைய ஐடியை கொடுத்துட்டு கோ கொடுங்க.
ஓ கொடுத்தா நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் சேவ் பண்ணல எல்லா டீட்டெயில்ஸும் இந்த எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ஸில் வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த வியூ டீட்டெயில்ஸ்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை அப்டேட்டில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அப்டேட் கூட கிளிக் பண்ணுறேன் நான். அப்டேட் கண்டினியூ கொடுங்க. இது எப்பயுமே கரண்ட் டேட்டில் தான் இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து எம்ப்ளாயி ப்ரொஃபைல்ஸ். இது நாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. ஆஃபீஸ் டீட்டெயில் அப்டேட்டில் தான் அந்த சிபிஎஸ் நம்பர் இருக்கும். அதை பாருங்கள். ஆஃபீஸ் டீட்டெயில் கிளிக் பண்ணோடனே சிபிஎஸ் டைப்பு பார்த்தீங்கன்னா பிஎஃப் டைப்பு சிபிஎஸ் ரெகுலர். இங்கே பாருங்கள், அந்த நம்பர் க்ரியேட் ஆகி பாருங்கள். இப்போ நம்ம தனியாக இதுக்காக க்ரியேட் பண்ணல. சிபிஎஸ் ரெகுலர் செலக்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு ஒரு நம்பரை க்ரியேட் ஆகி கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க. அப்போ எளிமையான முறையில் நம்ம சிபிஎஸ் நம்பரையும் க்ரியேட் பண்ணிட்டோம், ஐஎஃப்எஸ்ஆர்எம்எஸ் ஐடியும் க்ரியேட் பண்ணிட்டோம். நன்றி.